Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இத பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படினா கேகேஆருக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் இடையே நடக்க போற ஐபிஎல் ஓட 42வது மேட்ச்க்கான பிளேயர்ஸோட டெப்தான ஸ்டாட்ஸ் தான் பாத்தீங்க அப்படினா பார்க்க போறோம். ஹெட் டு ஹெட் பிளஸ் வென்யூ ஸ்டாட்ஸ் ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்க அப்படினா பார்க்க போறோம். அது கூட பாத்தீங்க அப்படினா பிளேயர் பேட்டிலும் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். சோ கேகேஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணா டீம் எப்படி மேக் பண்ணலாம், பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணா டீம் எப்படி மேக் பண்ணலாம் சொல்லி டீடைலா பார்க்க போறோம். சோ ஈரன் கார்னர் கொல்கத்தால வச்சு இந்த பர்టిక్యులர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 26th ஏப்ரல் ஈவினிங் 7:30 மணிக்கு பாத்தீங்க அப்படினா இந்த பர்టిక్యులர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படினா மறக்காம லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபைனல் டீம்ஸ் நிறைய அப்டேட்ஸ் பாத்தீங்க அப்படினா கண்டினியூஸா நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஜிஎல் வின் பண்ணனும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு அப்படினா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. சரி ஓகே, இப்போ கேகேஆரோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட், சுனில் நாராயண் ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா அங்கிரீஷ், ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டாக், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிளேயிங் லெவனில் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட்டை 93% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. டபுள் ஆப்ஷன் பிளேயர். ஆன் கோயிங்கில் 41 ஆவரேஜ், ஹெட் ஹெட்டில் 47, வென்யூவில் 67. லாஸ்ட் 5 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து மேட்ச் வந்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் 27% பிக் பண்ணிக்கக்கூடிய சுனில் நாராயண் ஆன் கோயிங்கில் 286 ரன். ஸோ ஒரு 9 விக்கெட் கிட்ட பார்த்தீங்க எடுத்திருக்காரு. ஹெட் கிட்ட பொறுத்த வரைக்கும் 180 ரன், 33 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. வெளிய பொறுத்த வரைக்கும் 473 ரன், 67 விக்கெட்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. ரீசன் ஃபார்மும் பார்த்தீங்க அப்படின்னா மேட்சுக்கு மேட்ச் வந்து ட்ரீம் டீம்ல நல்ல பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்த அங்கிரீஷ், ரகுவன்சியை பொறுத்த வரைக்கும் ஆன் கோயிங்கில் 43% பிக் பண்ணியிருக்காங்க. 23 ரன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் கோயிங் சீரிஸ் ஐபிஎல் ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஹெட் ப்ளே பண்ணது கிடையாது. வென்யூவில் 13 ரன் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆவரேஜ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த ரீசன் ஃபார்ம் வச்சு பார்க்கல இந்த மேட்ச் வந்து ஒரு ட்ரீம் டீம்ல வந்துருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் வெங்கடேஷ் 11% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன் கோயிங்கில் 89 ரன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட் கிட்ட பொறுத்த வரைக்கும் 115 ரன், ஒரு விக்கெட் 4 இன்னிங்ஸில். வென்யூவில் 167 ரன், விக்கெட் லெஸ்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் போயிருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் ஆன் கோயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 83% பிக் பண்ணியிருக்காங்க. ஆன் கோயிங் சீரிஸில் 38 ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. ஹெட் ஹெட்டில் 29, வென்யூவில் 24. ஸோ மஸ்ட் பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெகாஜியில் பொறுத்த வரைக்கும் மஸ்டாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் மஸ்ட் பிளேயராக. அடுத்து ரிங்கு சிங் 22% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஆன் கோயிங்கில் 25 ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. 25 ஹெட் ஹெட்லையும், வென்யூவில் 47 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆவரேஜ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு முக்கியமான பிளேயராக ரிங்கு சிங் தெரிய வராரு. 93% பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரே ரசல் பிக் பண்ணியிருக்காங்க. ஆன் கோயிங்கில் 185 ரன், 9 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஹெட் ஹெட்டில் 408 ரன், 15 விக்கெட்டும், வென்யூவில் 908 ரன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 37 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. ஸோ மஸ்ட் பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரசலுமே இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. ரமன்தீப் சிங் லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீம். ஸோ எக்ஸலண்டான ஒரு பேட்டிங் கேமியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆடி இருந்தார். 25 ரன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் கோயிங் ஆவரேஜாக இருந்திருக்கு. ஹெட் ஹெட் ப்ளே பண்ணது கிடையாது. வென்யூவில் 4 மேட்ச் ஆடி 60 ரன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 34% பிக் பண்ணிக்கக்கூடிய மிச்சல் ஸ்டார்க்கு ஆன் கோயிங்கில் 6 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. எக்கனாமி 11.48. ஹெட் கிட்ட பொறுத்த வரைக்கும் 7 விக்கெட், வென்யூவில் 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஹர்ஷித் ராணா 48% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன் கோயிங்கில் 6 இன்னிங்ஸில் 9 விக்கெட். ஹெட் ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட், வென்யூவில் 8 மேட்ச்சுக்கு 11 விக்கெட்னு சொல்லி ரெக்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருந்திருக்கு. ஸோ ஹர்ஷித் ராணாக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி 36% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன் கோயிங்கில் 7 இன்னிங்ஸில் 8 விக்கெட். ஹெட் ஹெட்லையும் சேம் தான் 7 இன்னிங்ஸில் 8 விக்கெட், வென்யூவில் 12 இன்னிங்ஸில் 16 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ மஸ்ட் பிக்கு வருண் சக்கரவர்த்தி சிவிசிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. நெக்ஸ்ட் ஸ்ரேயா சர்மா 1% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் பிளேயராக வந்திருந்தாரு. ஹெட் ஹெட்டில் ஆன் கோயிங்கில் பார்த்தீங்கன்னா விக்கெட் லெஸ். ஹெட் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட், வென்யூவில் 9 மேட்ச் ஆடி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5 விக்கெட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் இப்போ பிளேயர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட்டை, ஹர்ப்ரீத் பிரார் ஒரு முறையும், சாம் கரன் 4 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. சாம் கரனுக்கு அகேன்ஸ்டாக பெருசாகவும் பேட்டிங் பண்ணல. 46 பால் ஃபேஸ் பண்ணி வெறும் 50 ரன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட்டு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த பேட்டில் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் 2 முறையும், சாம் கரன் 1 முறையும், ராகுல் சக்கர் 3 முறையும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் ராகுல் சக்கருக்கு அகேன்ஸ்டாக உள்ள ஸ்டாட்ஸை பாருங்க. 15 பால் வந்து ஃபேஸ் பண்ணி வெறும் 7 ரன் தான் ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்கோர் பண்ணி 3 முறை அவுட் ஆயிருக்காரு. ராகுல் சக்கர் உள்ள வராரு அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ரேயாஸ் ஐயரை நீங்கள் ரொட்டேஷனில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வெங்கடேஷருக்கு வீக்னஸை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷல் பட்டேல், ரபடா 3 பிளேஸ் ஒரு முறையும், ராகுல் சக்கர் பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை அவர் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ சுனில் நாராயணை பொறுத்த வரைக்கும் ரபடா 2 முறையும், ஹர்ஷதீப் சிங் பார்த்தீங்க அப்படின்னா 1 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரே ரசல்
ஹர்ஷல் பட்டேல் 2 முறையும், ரபடா 1 முறையும், ஹர்ஷதீப் சிங் 1 முறையும், சாம் கரன் 2 முறையும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டாக ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேல் 1 முறை, ராகுல் சக்கர் பார்த்தீங்க அப்படின்னா 1 முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் அதிகமாக வரக்கூடிய நேம்ஸ் யாரோட நேம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹர்ஷல் பட்டேல், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சாம் கரனே, மூணாவது ராகுல் சக்கர். இந்த 3 பவுலர்ஸோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் பேட்டர்ஸ் விக்கெட் எடுத்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. 4வது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ககிசோ ரபடாட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைலி ருசோ, பிரப்சிம்ரன் சிங், சாம் கரன், ஜிதேஷ் சர்மா, லிவிங்ஸ்டன், சஷாங்க் சிங், அசுதோஷ் சர்மா, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷல் பட்டேல், லாஸ்ட்டாக ககிசோ ரபடா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஞ்சாப் கிங்ஸோட ஒரு பிளேயிங் லெவன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்திருக்கு. ஸோ பிளே ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் 11% பார்த்தீங்க அப்படின்னா ரைலி ருசோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 10 ரன் தான் அடிச்சிருக்காரு, 5 ரன் தான் ஆவரேஜ் இருந்திருக்கு. ஹெட் விட் வெனியூல ப்ளே பண்ணது கிடையாது, ரீசன் ஃபார்மும் மோஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ பேட்டிங் பேரலைஸ் விக்கெட் அப்படிங்கிற ஒரே ரீசன் காட்டி ஒரு பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பிரப்சிம்ரன் சிங் பார்த்தீங்க அப்படின்னா 30% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 19 ஆவரேஜ், ஹெட் 13, வெனியூவில் 12 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்டாட்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாம் கரனை பொறுத்த வரைக்கும் டீமோட கேப்டன் 94% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 152 ரன் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்டுகெட்டில் 7 மேட்சுக்கு 119 ரன் 4 விக்கெட்டும், வெளியில் ஒரு மேட்ச் ஆடி 4 ரன் மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து கொடுத்துட்ருக்காரு. நெக்ஸ்ட் ஜிதேஷ் சர்மாவை 27% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 16 ஆவரேஜ், ஹெட்டுகெட்டில் 21 ஆவரேஜ், வெளியிலும் 21 ஆவரேஜ். ஸோ மஸ்ட் பிக் அவர் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுற அளவுக்கான டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மா தெரிய வராரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன் 60% ட்ரை பண்ணியிருக்காங்க. டபுள் ஆப்ஷன் பிளேயர், ஆன்கோயிங்கில் 111 ரன் 3 விக்கெட். அதில் லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிக்கு அகேன்ஸ்டாக ஒரு 2 விக்கெட் வந்து எக்ஸலண்ட்டான போலிங் பர்ஃபார்மன்ஸில் எடுத்திருந்தாரு. ஸோ ஹெட்டுகெட்டில் 3 மேட்சுக்கு 40 ரன் அடிச்சிருக்காரு. விக்கெட்ஸ் இது எடுத்தது கிடையாது. வெளியில் ஒரு மேட்ச் ஆடி 15 ரன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் சஷாங்க் சிங் 56% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 195 ரன்னு 48 பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹெட்டுகெட்டில் 11 தான் அவரோட ஆவரேஜ், வெனியூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இதை வச்சு பார்க்கல இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சஷாங்க் சிங்கை ரொட்டேஷனில் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. அசுதோஷம் 35% தான் ட்ரை பண்ணிட்டாங்க. ஆன்கோயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 39 ரன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் இருக்குது. ஹெட்விட் வெனியில் ப்ளே பண்ணது கிடையாது. லாஸ்ட் 4 மேட்சாக ட்ரீம் டீம், லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஷாய் கிஷோருக்கு அகேன்ஸ்டாக ட்ரீம் டீமில் வராமல் போயிட்டார், விக்கெட் ஆகிட்டார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங்கை 39% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 8 இன்னிங்ஸில் 10 விக்கெட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. ஹெட்டுகெட்டில் 8 இன்னிங்ஸில் 8 விக்கெட்டும், வெளியில் ஒரு இன்னிங்ஸ் போல் பண்ணி விக்கெட் ரிசர்வ் போயிருக்காரு. 9 எக்கனாமி பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் போல் ஹர்ஷ்தீப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ப்ரீத் பிரார் 10% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 8 இன்னிங்ஸில் 4 விக்கெட்டு. ஸோ பேட்டிங்லேயும் கொஞ்சம் கேமியோ ஆடி இருக்காரு. ஹெட்டுகெட்டில் 3 இன்னிங்ஸில் 1 விக்கெட் தான், வெனியில் 1 இன்னிங்ஸில் 1 விக்கெட். லாஸ்ட் 4 மேட்ச் வந்து விக்கெட்லெஸ். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஜிஎல் ரொட்டேஷன் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்ஷல் பட்டேல் 67% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 13 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஹெட்டுகெட்டில் 12 இன்னிங்ஸில் 13 விக்கெட்டும், வெனியில் 4 இன்னிங்ஸில் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக எல்லா இன்னிங்ஸ்லுமே விக்கெட் எடுக்காரு. ஃபர்ஸ்ட் போலிங், செகண்ட் போலிங் அப்படின்னு இல்லாமல் எல்லா இன்னிங்ஸ்லுமே விக்கெட் எடுத்துருக்காரு. பட் இவருக்கு இந்த கிரவுண்டு சூட்டபிளாக இருக்குமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் மார்க் தான். ஸோ இவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஹர்ஷல் பட்டேல் போவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ககிசோ ரபடாவை 62% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு 8 இன்னிங்ஸில். ஹெட்டுகெட்டில் 9 இன்னிங்ஸில் 12 விக்கெட், வெனியூவில் 2 இன்னிங்ஸில் 4 விக்கெட். ஸோ ரபடாவை உங்கள் டீமில் மஸ்ட்டாக வந்து கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ப்ரீத் சிங் பாட்டியா 1% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 13 ஆவரேஜ், இம்பாக்ட் பிளேயராக லாஸ்ட் மேட்ச் வந்திருந்தாரு. ஹெட்டுகெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 6, வெனியூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஹர்ப்ரீத் சிங் பாட்டியாவை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பிளேயர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைலி ருசோவை கிட்டத்தட்ட ரசூல் பார்த்தீங்க அப்படின்னா 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. பிரப்சிம்ரன் சிங்கை ஹர்ஷித் ராணா 1 முறையும், லிவிங்ஸ்டனை பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தியும் நரேனும் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. சாம் கரனை நரேன் 1 முறை, ரசல் 1 முறை, ஷுயா சர்மா பார்த்தீங்க அப்படின்னா 1 முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. தென் லாஸ்ட்டாக அந்த பர்டிகுலர் டீமோட பிளேயர் பேட்டில் ஜிதேஷ் சர்மாவை பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி 1 முறையும், சஷாங்க் சிங் அகேன்ஸ்டாக பேட்டில் எதுவும் இல்லை. ஸோ மோஸ்ட்டாக வரக்கூடிய பிளேஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து சுனில் நரேனும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் எப்படி மேக் பண்ணலாம், பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் எப்படி மேக் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிலிப் சால்ட்டை வந்து நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ரெண்டாவது பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர் ஓரளவுக்கு சேஃபான பிக்காக இருக்காரு. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்ரேயாஸ் ஐயரை ஸ்கிப் பண்ணும் அப்படின்னா அந்த டீமில் ரகுவன்ஷி ட்ரை பண்ணுங்கள். 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து கம்மி. ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சேஃபாக ஸ்ரேயாஸ் ஐயர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா போய்க்கிறேன். ஸோ மற்றபடி பார்க்கல இந்த பர்டிகுலர் பேட்டிங் ஆர்டரில் ஸோ பாஸ்ட் லைனை கூட நம்ம பார்த்துடலாம். ஸோ மித்த பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் ஸ்டார்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ சுனில் நரேன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நான் அவரை பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிங்கு சிங் வேணும் அப்படின்னா
போத் இன்னிங்ஸுமே நீங்கள் வந்து அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஒரு 2 மேட்சஸ் 3 மேட்ச்சில் ட்ரீம் டீமில் வரல பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரிங்கு சிங்கை மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ மற்றபடி ரிங்கு சிங் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவரோட செகண்ட் பேட்டிங்கில் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 4 பிளேஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர் ஃபஸ்ட் பேட் பண்ண நான் பிக் பண்ணி வச்சிருக்க பிளேயர்ஸாக இருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பஞ்சாப் கிங்ஸோட போலர்ஸ் ஃபஸ்ட் பவுலிங்கில் ஹர்ஷல் பட்டேல் எஃபெக்டிவாக இருப்பார், அடுத்து ரபடா, ஸோ ஹர்ஷ்தீப் சிங், இந்த 3 பிளேஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ். ஓ மை காட், இந்த பறவை வேறு, சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த பறவை பார்த்திங்க அப்படின்னா என்ன வீடியோ வந்து பேசவே பண்ண மாட்டேங்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 பிளேஸ் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது 3மே சேஃபான பிக்காக இருக்காங்க. இதில் நீங்கள் யார்ட்டையாவது ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஒன்று இவர்கிட்ட, இன்னொன்று இல்லைனா பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங்கிட்ட யாராவது ஒருத்தரை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் ஹர்ப்ரீத் பிராரை பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர் ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஒரு 7 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா இவங்களா தான் இருக்காங்க. ஸோ இதில் குறிப்பாக நம்ம நோட் பண்ணியில் கேப்டன் கேப்டன் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டில் ஃபில் சால்ட், சுனில் நரேன், ககிசோ ரபடா பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்டிவான பிளேயர்ஸை வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தெரிய வராங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் பிளேஸ். இப்போ பஞ்சாப் கிங்ஸ் செகண்ட் பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஜிதேஷ் நான் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் பிக் பண்ணுவேன். ஸோ மற்றபடி நம்ம பார்க்கல இந்த பர்டிகுலர் டீமில் சஷாங்க் சிங்கை நான் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கிடுவேன். அசுதோஷ் சர்மாவையும் நான் பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணிக்கிடுவேன். 3வது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரைலி ரூஸோ ரொட்டேஷன் பிக் தான் செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா சாம் கரன் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணிக்கிறேன், லிவிங்ஸ்டன். ஸோ ஓகே, ஓவரால் பார்க்கல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராங்க. இதில் அசுதோஷ் சர்மா மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க்காக வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கேகேஆரோட போலர்ஸ் செகண்ட் போலிங் எஃபெக்டிவான போலர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹர்ஷித் ராணா, 2வது வருண் சக்கரவர்த்தி. ஸோ 3வது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆண்ட்ரே ரஸ்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்போவான டீம் அமைதிக்கான சான்ஸ் இருக்குது. இதில் கேப்டன் சாய்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரே ரஸ்ஸில் நீங்கள் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க்காக சொல்கிறேன், சஷாங்க் சிங் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் எஃபெக்டிவான விசி. 3வது பார்த்திங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோ, வாங்க அதை பார்க்கலாம். கேகேஆர் ஃபஸ்ட் பேட் பண்ண நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்க பேஸ் டீமாக இருக்குது. ஃபில் சால்ட்டை விக்கெட் கீப்பர்ஸில் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஸ்ரேயா சேர், சஷாங்க் சிங்க்கு இந்த நேம் மட்டும் எனக்கு சிம்ரஜித் சிங் அப்படின்னு சொல்லி என் நேம் வாயில் வந்துட்டு இருக்கு, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிங்கு சிங், அசுதோஷ் சர்மா, ஆல்ரவுண்டர்ஸில் நரேன், ரசல், லிவிங்ஸ்டன், பவுலர்ஸில் ரபடா, சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா போயிருக்கோம். கேப்டன் நரேன் சேஃபாகவும், வைஸ் கேப்டன் சக்கரவர்த்தி ஓவர் ரிஸ்கியாகவும் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்கோம். கேகேஆர் ஃபஸ்ட் பேட்னா இது பேட் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேஸ் டீமாக பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. சரி ஓகே, இப்போ பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால் எப்படி ப்ரோ டீம் மேக் பண்ணுறது அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஜிதேஷை ட்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அசுதோஷ் சர்மாவை நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கூட ட்ரை பண்ணிக்கலாம். சஷாங்க் கூட கம்பேர் பண்ணல அசுதோஷ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரைலி ருசோ நான் ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா கன்சிடர் பண்ணுவேன். ஸோ சாம் கரன் 4 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் சைடு வந்து நம்ம பிக் பண்ணியாச்சு. நீங்கள் இன்கேஸ் சாம் கரன் ஒரு பவுலராக பார்த்திங்க அப்படின்னா லிவிங்ஸ்டனை கூட இந்த ஸ்லாட்டில் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இப்போ கேகேஆரோட ஒரு 3 எஃபெக்டிவான ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்க்கை நான் ட்ரை பண்ணிக்கிறேன், ஹர்ஷித் ராணா. ஸோ 3வது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் ரசல் அப்படிங்கிற மாதிரியே போகிறேன். ஸோ இந்த 3 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் ட்ரை பண்ணிக்கிறேன். இதில் கேப்டன் வந்து நான் ரிஸ்க் ப்ளஸ் சேஃப் ஆப்ஷனில் 3 பிளேஸ் சொல்கிறேன். ரைலி ருசோ ஓவர் ரிஸ்கியான பிளேயர், ஆண்ட்ரே ரசல் சேஃபான பிளேயர். ஸோ 3வது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க்கு ரிஸ்கான பிளேயர். ஸோ இந்த 3 பிளேஸ்க்குள்ள பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேப்டன் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க பஞ்சாப் அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொட்டேஷன் பிக் தான். பட் இருந்தாலும் நான் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சேஃபாக வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். ஸ்ரேயா சேரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங்னாலும் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அசா பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ரிங்கு சிங் வந்து மஸ்ட் பிக்காக பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங்கில் இருக்கார். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சுனில் நரேன் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தர் நான் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயரை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்லாட்டில் ட்ரை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இப்போ ஸ்ரேயா சேரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் நீங்கள் வெங்கடேஷரை பிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஸ்க்கான டீம். ஏன்னா நீங்கள் இந்த 2 பிளேஸை பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க் எடுத்திருக்கீங்க பேட்டிங் ஸ்லாட்டில். இவர் சேஃப். ஸோ அந்த வகையில் பார்க்கல 2 ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. ஸோ நம்ம இப்படியே பார்த்திங்க அப்படின்னாலும் போய்க்கலாம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் எஃபெக்டிவான பவுலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ககிசோ ரபாடா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாம் கரன் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம், டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயரு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 3வது ஆப்ஷனில் ஹர்ப்ரீத் பிரார் பார்த்திங்க அப்படின்னா நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஹர்ஷல் பட்டேல் கொண்டு வரது சேஃபான ஆப்ஷனாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் ஸ்டார்ட்டில் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங் ரொம்ப ரிஸ்க்கான பிளேயரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியான ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ககிசோ ரபடா கூட இங்கே கொடுத்துக்கலாம் 2வது ஆப்ஷனு. 3வது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் நீங்கள் பிக் பண்ணி கேப்டன் கொடுத்தாலும் அது சேஃபான ஆப்ஷன் தான். டபுள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ 2 பேருக்குள்ள அதிக அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா சுனில் நரேனுக்கு இருக்குது. ஸோ ஒரு சேஃபான ஆப்ஷனாக சுனில் நரேன்ட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பஞ்சாப் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண ஒரு பேஸ் டீம் கிரியேட் பண்ணி வச்சுக்கோ, வாங்க அதை பார்க்கலாம்.
கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா மேக் பண்ணி வச்சிருக்க ஒரு பேஸ் டீமா இருக்குது. ஜிதேஷ் சர்மா பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸ்லயும், பேட்டர்ஸ்ல ருசோ, ஸ்ரேயாஸ் ஐயர், ரிங்கு சிங் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். ஆல்ரவுண்டர்ஸ்ல நரேன், ரசல், லிவிங்ஸ்டன், சாம் கரன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். பவுலர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்க், ரபடா, ஹர்ஷித் ராணா அப்படின்னு சொல்லி போயிருக்கும். கேப்டன் ரொம்ப ரிஸ்கா லிவிங்ஸ்டன், வைஸ் கேப்டன் அதை விட ரிஸ்கா பாத்தீங்க அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதுல குறிப்பா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஸ்ரேயாஸ் ஐயரை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயரோ இல்ல பிலிப் சால்ட்டே அந்த இடத்துல நீங்க ட்ரை பண்றது நல்ல ஆப்ஷனா இருக்கும். நான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபா ஸ்ரேயாஸ் ஐயர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்க பிலிப் சால்ட்டை போனா கூட அது உங்களோட சாய்ஸா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஒரு டெமோ டீமா இருக்குது. ஸோ கிராண்ட் லீக் டீம் எப்படி மேக் பண்ணுறது, எந்த மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் கிராண்ட் லீக் வந்து வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம். எண்ட் ஸ்க்ரீனில் அந்த வீடியோட லிங்க் வைக்கிறேன், லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான பிளேயர்ஸை பற்றின ஃபுல் டெப்த்தான ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.